யாத்திரை செல்கிறோம் மேலோக வாசிகள். ஒரு துதி பாடல் பாடிட்டு அப்புறம் அந்த பாட்டு பாடும்.
நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். வாஞ்சைகள் தீர்த்திட வந்திடுவார், வாரும் என்றே நாம் அழைத்திடுவோம். வாஞ்சைகள் தீர்த்திட வந்திடுவார், வாரும் என்றே நாம் அழைத்திடுவோம். ஆனத்திலே ஒன்று சேர்ந்திடும் நாள், இரண்டு பேரும் நீங்க ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம் நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். Thank you, glory. இந்த ஒரு பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமோ? ஸ்தோத்திரம். Thank you. போற்றி துதிப்போம் என் தேவ தேவனை புதிய இதயமுடனே. போற்றி துதிப்போம் என் தேவ தேவனை புதிய இதயமுடனே. நேற்றும் இன்றும் என்றும் மாறா இயேசுவை நாம் பாடி துதிப்போம். இன்றும் இன்றும் மாறா இயேசுவை நாம் பாடி துதிப்போம். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே, என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். கோர பயங்கரமான புயலில் கொடிய அலையின் மத்தியில், கோர பயங்கரமான புயலில் கொடிய அலையின் மத்தியில், காக்கும் கரம் கொண்டு மார்பில் சேர்த்தடைத்த என்றும் பாடுவேன். காக்கும் கரம் கொண்டு மார்பில் சேர்த்தடைத்த என்றும் பாடுவேன். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே, என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். யோர்தான் நதி போன்ற சோதனையிலும் சோர்ந்தமிழ்ந்து மாளாதே. யோர்தான் நதி போன்ற சோதனையிலும் சோர்ந்தமிழ்ந்து மாளாதே. ஆர்ப்பின் ஜெயதுனியோடே பாதுகாத்த என்றும் பாடுவேன். ஆர்ப்பின் ஜெயதுனியோடு பாதுகாத்த என்றும் பாடுவேன். இயேசு என்னும் நாமமே என்
யாவும் இன்று ஈந்து தொண்டு செய்குவேன். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே, என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். Amen. Hallelujah. மோட்ச யாத்திரை செல்கிறோம் மேலோகவாசிகள் பாடுவோம். மோட்ச யாத்திரை செல்கிறோம் மேலோகவாசிகள், இம்மாய லோகம் தாண்டியே எம் வீடு தோன்றுதே. கடந்து செல்கிறோம் கரையினோரமே, காத்திருந்த ராஜ்யம் கண்டடைவோம். ஆனந்தமே ஆனந்தமே, ஆண்டவருடன் நாம் என்று வாழுவோம். ஆதிமுற்பிதாக்களோடு தூதருமாய் ஆர்ப்பரிப்புடன் கூடி வாழுவோம். ஆனந்தமே ஆனந்தமே, ஆண்டவருடன் நாம் என்று வாழுவோம். ஆதிமுற்பிதாக்களோடு தூதருமாய் ஆர்ப்பரிப்புடன் கூடி வாழுவோம். சத்திய சுவிசேஷம் எடுத்துரைத்துமே, நம் நித்திய ராஜ்ய மக்களை ஆயத்தமாக்கவே. தேசமெங்குமே அலைந்து செல்கிறோம், நேசரேசு வாக்குரைகள் நம்பி. சத்திய சுவிசேஷம் எடுத்துரைத்துமே, நம் நித்திய ராஜ்ய மக்களை ஆயத்தமாக்கவே. தேசமெங்குமே அலைந்து செல்கிறோம், நேசரேசு வாக்குரைகள் நம்பி. ஆனந்தமே ஆனந்தமே, ஆண்டவருடன் நாம் என்று வாழுவோம். ஆதிமுற்பிதாக்களோடு தூதருமாய் ஆர்ப்பரிப்புடன் கூடி வாழுவோம். அள்ளி தூவிடும் விதை சுமந்து செல்கிறோம், நம் அண்ணல் இயேசுவின் சமூகம் முன்னே சொல்லுதே. கண்ணீர் யாவுமே கடைசி நாளிலே, கர்த்தரே துடைத்து எம்மை தேற்றுவார். கண்ணீர் யாவுமே கடைசி நாளிலே, கர்த்தரே துடைத்து எம்மை தேற்றுவார். ஆனந்தமே ஆனந்தமே, ஆண்டவருடன் நாம் என்று வாழுவோம். ஆதிமுற்பிதாக்களோடு தூதருமாய் ஆர்ப்பரிப்புடன் கூடி வாழுவோம். மேகஸ்தம்பம் அக்கினி வெளிச்சம் காட்டியே, நல் ஏகமாய் வனாந்திர வழி நடத்துவார். இலக்கை நோக்கியே கதறிடாமலே, இப்புவி கடந்து அக்கறை சேரும். மேகஸ்தம்பம் அக்கினி வெளிச்சம் காட்டியே, நல் ஏகமாய் வனாந்திர வழி நடத்துவார். இலக்கை நோக்கியே கதறிடாமலே, இப்புவி கடந்து அக்கறை சேர்வோம். ஆனந்தமே ஆனந்தமே, ஆண்டவருடன் நாம் என்று வாழுவோம். ஆதிமுற்பிதாக்களோடு தூதருமாய் ஆர்ப்பரிப்புடன் கூடி வாழுவோம். ஆனந்தமே ஆனந்தமே, ஆண்டவருடன் நாம் என்று
ஆர்ப்பரிப்புடன் கூடி வாழுவோம். கர்த்தரின் அடைக்கலம் கவலை இல்லையே, இக்கட்டு துன்ப நேரமோ கலக்கமில்லையே. கஷ்டம் நீக்குவார், கவலை போக்குவார், கைவிடாமல் நித்தமும் நடத்துவார். கஷ்டம் நீக்குவார், கவலை போக்குவார், கைவிடாமல் நித்தமும் நடத்துவார். ஆனந்தமே ஆனந்தமே, ஆண்டவருடன் நாம் என்றும் வாழுவோம். பாடி கொட்டி நாட்களோடு தோழருமாய் ஆர்ப்பரிப்புடன் கூடி வாழுவோம். ஆரவாரத்தோடு சென்றிட தம்மாவலோடு வானிலே தூதர்கள் தோன்றிட. காக்க வல்லவர் நல்வாக்குரைத்தவர், காகள துணியுடன் வருகின்றார். ஆரவாரத்தோடு அழைத்து சென்றிட தம்மாவலோடு வானிலே தூதர்கள் தோன்றிட. காக்க வல்லவர் நல்வாக்குரைத்தவர், காகள துணியுடன் வருகின்றார். ஆனந்தமே ஆனந்தமே, ஆண்டவருடன் நாம் என்று வாழுவோம். ஆதிமுத்தினாக்களோடு தூதருமாய் ஆர்ப்பரிப்புடன் கூடி வாழுவோம். ஆனந்தமே ஆனந்தமே, ஆண்டவருடன் நாம் என்று வாழுவோம். ஆதிமுத்தினாக்களோடு தூதருமாய் ஆர்ப்பரிப்புடன் கூடி வாழுவோம். தேவ சபையிலே தேவன் எழுந்தருளினார் என்று பாடலாமா?
பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். கர்த்தாவின் ஜனமே கைத்தாளமுடனே கலிகூர்ந்த கீதம் பாடு என்று சொல்லி பாடும். எல்லாரும் தெரிஞ்ச பாட்டு கைத்தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தி பாடும். கர்த்தாவின் ஜனமே கைத்தாளமுடனே கலிகூர்ந்து கீதம் பாடு. ராஜானம் சொந்தமான சங்கீதம் பாடியாடு. கர்த்தாவின் ஜனமே கைத்தாளமுடனே கலிகூர்ந்து கீதம் பாடு. சாலேமின் ராஜானம் சொந்தமான சங்கீதம் பாடியாடு. அல்லேலூயா 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 அல்லேலூயா. பாவத்தின் சுமை அகற்றி ஓடும் பாதாள வழி விலக்கி. பாவத்தின் சுமை அகற்றி ஓடும் பாதாள வழி விலக்கி. பரிவாக நம்மை கரம் நீட்டி காத்த பரிசுத்த தேவனவரே. பரிவாக நம்மை கரம் நீட்டி காத்த பரிசுத்த தேவனவரே. கர்த்தாவின் ஜனமே கைத்தாளமுடனே கீதம் பாடு. சாலேமின் ராஜானம் சொந்தமானார் சங்கீதம் பாடியாடு. கர்த்தாவின் ஜனமே கைத்தாளமுடனே கலிகூர்ந்து கீதம் பாடு. சாலேமின் ராஜானம் சொந்தமானார்
பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஸ்தோத்திரம் இயேசுநாதா பாடலாமா? ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் செய்கின்றோம் தினமதிலும் ஒருமித்து கூடவும் நாமத்தினால். இன்றை தினமதிலும் ஒருமித்து கூடவும் நாமத்தினால். தந்தனின் கிருபைக்காக உமக்கென்றும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. தந்தனின் கிருபைக்காக உமக்கென்றும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. இத்தனை மகத்துவமுள்ள பதவியின் குழுக்களம் எங்களுக்கு. இத்தனை மகத்துவமுள்ள பதவியின் குழுக்களம் எங்களுக்கு. இத்தனை மாதையவு இருமை எத்தனை ஆச்சரியம். எத்தனை மாதையவு இருமை எத்தனை ஆச்சரியம். இன்னுதிரம் மதினால் ஜீவ புது வழியாம். இன்னுதிரம் மதினால் ஜீவ புது வழியாம். இன்னடியார்க்கு பிதாவின் சந்நிதி சேரவுமே சந்ததம். இன்னடியார்க்கு பிதாவின் சந்நிதி சேரவுமே சந்ததம். ஸ்தோத்திரம் இயேசுநாதா, ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் செய்கின்றோம் நின்னடியார் நாமத்தின் ஆதரவில். ஸ்தோத்திரம் செய்கின்றோம் நின்னடியார் நாமத்தின் ஆதரவில். தேவாதி தேவன் ராஜாதி ராஜாவுக்கு மகிமை உண்டாக. ஒரு சங்கீதம் வாசித்து மறுபடி கர்த்தரை துதிப்போம்.
84 சங்கீதம் படிப்போம். சங்கீதம் 84. சேனைகளின் கர்த்தாவே, சேனைகளின் கர்த்தாவே, உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள், எவ்வளவு இன்பமானவைகள். என் ஆத்துமா கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களின் மேல் வாஞ்சையும் தவனமுமாய் இருக்கிறது. என் இருதயமும் என் மாம்சமும் ஜீவனுள்ள தேவனை நோக்கி கம்பீர சத்தமிடுகிறது. என் ராஜாவும் என் தேவனுமாகிய சேனைகளின் கர்த்தாவே, என் ராஜா, என் தேவன், என் தேவனாகிய சேனைகளின் கர்த்தாவே, உம்முடைய பீடங்கள் அண்டையில் அடைக்கலான் குருவிக்கு வீடும் தகைவிலான் குருவிக்கு குஞ்சுகளை வைக்கும் கூடும் கிடைத்தது. உம்முடைய வீட்டில் வாசமாயிருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். இது எதை பத்தி சொல்லி இருக்குதுன்னா, ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள எல்லாரும் போக முடியாது. அங்க குருவி கூடு கட்டி இருக்குது, என்னால கூட கிட்ட வர முடியல. உம்முடைய வீட்டில் வாசமாயிருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். இன்னைக்கு அவருடைய வீட்டுக்கு போய் கொஞ்ச நேரம் எல்லாரும் சேர்ந்து ஆராதிக்கலாம்னா அதுக்கு வழி இல்லாம பிசாசு இப்படி மாத்தி வச்சிருக்கிறான். ஆனாலும் ஒரு விதமாக கர்த்தரை துதிக்கிற கிருபையை நமக்கு கர்த்தர் தந்திருக்கிறார். உம்முடைய வீட்டில் வாசமாயிருக்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் எப்பொழுதும் உம்மை துதித்துக் கொண்டிருப்பார்கள். உம்மிலே பலன் கொள்ளுகிற மனுஷனும் தங்கள் இருதயங்களில் செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா, thank you, ஹல்லேலூயா. தன்னுடைய வாஞ்சை விருப்பத்தை பற்றி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. என் ராஜா, என் தேவனே, உம்மை நான் தேடுகிறேன். ஹல்லேலூயா. உம்முடைய சமூகம் எனக்கு இருந்தால் போதும் என்று சொல்லி அவன் சொன்னதை குறித்து நாம் பார்க்கிறோம். எல்லாரும் தெரிஞ்ச பாட்டை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுகுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவை
மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுகுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுகுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழுடன் தொழுதிடுவோம். ஒரு சில பல்லவியை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். Glory, hallelujah. ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன், பணிந்து குனிந்து ஆராதிப்பேன். பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன், பணிந்து குனிந்து ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். பெண்ணாடை அணிந்து ஆராதிப்பேன், புத்தோலை ஏந்தி ஆராதிப்பேன். பெண்ணாடை அணிந்து ஆராதிப்பேன், புத்தோலை ஏந்தி ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். காண்பவரை நான் ஆராதிப்பேன், காப்பவரை நான் ஆராதிப்பேன். காண்பவரை நான் ஆராதிப்பேன், காப்பவரை நான் ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். பின்னாடை அணிந்து ஆராதிப்பேன், ஒரு தோலை ஏந்தி ஆராதிப்பேன். பின்னாடை அணிந்து ஆராதிப்பேன், ஒரு தோலை ஏந்தி ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். நான் நேசிக்கும் தேவன் இயேசு என்றும் ஜீவிக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர். அவர் நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன்.
என்னனுக்கே காவலவர், நானுடன் அவர் உயிரே. நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன்.
வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசித்து மறுபடி கர்த்தரை துதிக்க போகிறோம். வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிங்க. ஏசாயா புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் படிங்க. The book of Isaiah chapter 6 verse 3. அதே வசனம் வெளிப்படுத்தின விசேஷம் 4:8 இருக்குது. 2 இடத்துல ஒரே வசனம் வரும். ஏசாயா 6:3 படிங்க. ஒருவரை ஒருவர் நோக்கி பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிரம்பி இருக்கிறது. பூமியில எத்தனை போராட்டங்கள் எத்தனை காரியங்கள் நடந்தாலும் என்ன சொல்றாங்க? பூமி எல்லாம் அவருடைய மகிமையால் நிரம்பி இருக்கிறதுன்னு சொல்லிதான் தேவ தூதர்கள் பாடுகிறார்கள். ஹல்லேலூயா. அந்த வசனத்தை அப்படியே பாடலாமா? அனுபவத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். மகிமையால் நிறைந்தனவே நமக்கும் அந்த பாக்கியத்தை கர்த்தர் தந்திருக்கிறார். அவரை துதிக்க மகிமைப்படுத்த வான் புவி முந்தன் மகிமையால் நிறைந்தனவே ஓசை
வல்லமை தேவனே, வான்பூமி உந்தன் மகிமையால் நிறைந்தனவே. பிதாதி பாபா நரதிதி பாபா. Oh, glory, hallelujah, hallelujah. பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். Hallelujah. Heaven and earth are filled with your glory. Hallelujah. Hosanna, Hosanna. பரிசுத்தமுள்ள தேவன் அவருடைய பரிசுத்தத்தை நமக்கு தந்திருக்கிறார். ஹalleluya, hallelujah. பரிசுத்த தேவன் நீரே, வல்லமை தேவன் நீரே, பரிசுத்த தேவன் நீரே, வல்லமை தேவன் என்றென்றும் தொழுதிடுவோம் நாம். இயேசுவே
மகிமைக்கு பாத்திரர், மகிமைக்கு பாத்திரர், கனத்திற்கு பாத்திரர். கரங்கள் உயர்த்தி உம்மை, கரங்கள் உயர்த்தி உம்மை பணிந்து வணங்குகிறோம். மகிமைக்கு பாத்திரர், கனத்திற்கு பாத்திரர், கரங்கள் உயர்த்தி உம்மை பணிந்து வணங்குகிறோம். நீரே பெரியவரே, பெரும் அற்புதம் செய்பவரே, உம்மை போல் ஒருவரும் இல்லை, உம்மை போல ஒருவரும் இல்லை. For you are great, for you are great, you do miracles so great, there is no one else like you, there is no one else like you. பெரியவரே, பெரும் அற்புதம் செய்பவரே, உம்மை போல் ஒருவரும் இல்லை, உம்மை போல ஒருவரும் இல்லை. Amen. Glory. கரங்களை உயர்த்தி பாடுவோம். Hallelujah. On high the name of Jesus, magnify, come glorify Christ Jesus the King. Majesty, worship His majesty. Jesus who died, now glorified, King of all kings. Jesus who died, now glorified, King of all kings. மரித்தார் அவர், மகிமை நீரை, ராஜா இன்றே. மரித்தார் அவர், மகிமை நீரை, ராஜா இன்றே. ராஜாதிராஜனாம் இயேசு, கர்த்தாதி கர்த்தனாம் இயேசு, அவர் நாமம் இயேசு, 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 இயேசு. ஓ, அவரே ராஜா, ராஜாதிராஜனாம் இயேசு, கர்த்தாதி கர்த்தனாம் இயேசு, அவர் நாமம் இயேசு, 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 இயேசு. ஓ, அவரே ராஜா. அவருடைய பாதத்திலே கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். நீசரிவும் தீருப்பாதம் அமர்ந்தே நிம்மதி நிம்மதியே. நீசரிவும் தீருப்பாதம் அமர்ந்தே நிம்மதி நிம்மதியே.
பலமே அதிசயமே ஆராதனை ஆராதனை வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே கொண்டதையா வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே கொண்டதையா நல்லவரே நன்மை செய்தவரே நன்றி நன்றி ஐயா நல்லவரே நன்மை செய்தவரே நன்றி நன்றி ஐயா நல்லவரே வல்லவரே ஆராதனை ஆராதனை மரியாத செம்மறி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவரே மரியாத செம்மறி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவரே பரிசுத்த ரத்தம் எனக்காக அல்லோ பாக்கியம் பாக்கியமே பரிசுத்த ரத்தம் எனக்காக அல்லோ பாக்கியம் பாக்கியமே பரிசுத்தரே படைத்தவரே ஆராதனை ஆராதனை சொல்லுங்க amen glory படைத்தவரே ஆராதனை ஆராதனை எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தால் உம்மை மீறியேனையா எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தால்
இந்த நேசுநாதா இந்த பார்தலத்தில் உம்மை போல் யாருண்டு, உம்மை போல் யாருண்டு. இந்த நேசுநாதா இந்த பார்தலத்தில் உம்மை போல் யாருண்டு. பாவப்பீடியே சுற்றி நான் உழன்றேன், தம் அன்பினால் மன்னித்தீர். பாவப்பீடியினில் சிக்கி நான் உழன்றேன், தேவா தம் அன்பினால் மன்னித்தீர். உம்மை போல் யாருண்டு. இந்த நேசுநாதா இந்த பார்தலத்தில் உம்மை போல் யாருண்டு. உலகம் மாமிசம் பிசாசு கடியில் அடிமையாகவே பாவி நான் ஜீவித்தேன். நிம்மதி இழந்தேன், தூய்மையை மறந்தேன், மனம் போல் நடந்தேன், ஏமாற்றம் அடைந்தேன். என்னையா தேடினீர் ஐயா இயேசுநாதா, உம்மை மறந்த ஓடுகிறான். என்னையா தேடினீர் ஐயா இயேசுநாதா, அடிமை உமக்கே இனி நான். உம்மை போல் யாருண்டு. இந்த நேசுநாதா இந்த பார்தலத்தில் உம்மை போல் யாருண்டு. இன்றைக்கு நான் செய்யும் இந்த தீர்மானத்தை என்றைக்கும் காத்திட ஆவியால் நிரப்பும். நூறுக்கும் நூறுக்கும் உடையும் வதையும் உமக்கே உகந்த தூய சரீரமாய் ஐம்பொறிகளையும் உமக்குள் அடக்கும் இயேசுவே ஆவியால் நிரப்பும். வெற்றி வாழ்க்கையுள்ள மகனாய் திகழ அக்கினி என்னுள்ளம் நிரப்பும். உம்மை போல் யாருண்டு. இந்த நேசுநாதா இந்த பார்தலத்தில் உம்மை போல் யாருண்டு. ஆமென். அவரைப் போல ஒருவருமே கிடையாது. பரிசுத்தம் உள்ளவர், தூய்மை உள்ளவர், நமக்காக ஜீவனை கொடுத்த அந்த இரட்சகர், அவருடைய நாமத்தை துதிக்க கர்த்தர் கிருபை தந்தார். எல்லாரும் வேத புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். ஒரு சங்கீதத்தை நாம் மாறி மாறி வாசிக்க போகிறோம். நான் ஒரு வசனம் வாசிப்பேன், நீங்க ஒரு வசனம் படிக்கணும். தொண்ணூத்தி 5ஆம் சங்கீதம் படிப்போம். 95 படிக்கட்டுமா? ஃபர்ஸ்ட் முதல் வசனம் நான் படிக்கிறேன், ரெண்டாவது வசனம் நீங்க படிங்க. If you are reading it in English, I am reading from Psalms 95. I will read one verse and the second verse you can read. So we will read alternate verse like that. 95ஆம் சங்கீதம். கர்த்தரை கம்பீரமாய் பாடி நம்முடைய இரட்சண்ய கன்மலையை சங்கீர்த்தனம் பண்ண கடவோம் வாருங்கள். துதித்தலுடனே அவர் சந்நிதிக்கு முன்பாக வந்து சங்கீதங்களால் அவரை ஆர்ப்பரித்து பாடக்கடவோம். கர்த்தரே மகாதேவனும் எல்லா தேவர்களுக்கும் மகாராஜனுமாய் இருக்கிறார். பூமியின் ஆழங்கள் அவர் கையில் இருக்கிறது, பர்வதங்களின் உயரங்களும் அவருடையவைகள். சமுத்திரம் அவருடையது, அவரே அதை உண்டாக்கினார். வெட்டாந்தரையும் அவருடைய கரம் உருவாக்கிற்று. நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவோம் வாருங்கள். அவர் நம்முடைய தேவன், நாம் அவர் மேய்ச்சலின் ஜனங்களும்
அவர் கைக்குள்ளான ஆடுகளுமாமே. இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகவே வனாந்தரத்தில் கோபம் மூட்டின போதும் சோதனை நாளிலும் நடந்தது போல உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதீர்கள். அங்கே உங்கள் பிதாக்கள் என்னை சோதித்து என்னை பரீட்சை பார்த்து என் கிரியையையும் கண்டார்கள். 40 வருஷமாய் நான் அந்த சந்ததியை ஆலோசித்து அவர்கள் வழி போகிற இருதயமுள்ள ஜனம் என்றும் என்னுடைய வழிகளை அறியாதவர்கள் என்றும் சொல்லி என்னுடைய இளைப்பாறுதலில் அவர்கள் பிரவேசிப்பதில்லை என்று என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன். Glory. Praise you, Jesus. Hallelujah. அல்லேலியா கோரஸ் பாடிட்டு கர்த்தருடைய வார்த்தைக்கு போக போறோம். Pastor Louisa Providence from Canada, Toronto. She wanted me to say something in English. Pastor Louisa, I would like to tell you, every day evening, 8 to 9, we are having meeting in English. So Sunday morning, we have all our people who do not know English. So we are doing it in Tamil. So please join us in the evening, 8 to 9. Every day we are having it. We are having it both in English and in Tamil. Every day evening, we are doing it in English. But Sunday morning we are doing it exclusively in Tamil. So please join us. The Spirit of the Lord will fill you up and you can join us with the Holy Spirit. Hallelujah.
ஒருத்தர் இங்கிலீஷ்ல நடத்துன்னு கேட்குறாங்க. அவங்க கிட்ட சொன்னேன், சாயங்காலம் ஜாயின் பண்ணிக்கிடுங்கன்னு சொல்லி. கர்த்தருடைய வார்த்தைக்கு போலாமா? எல்லாரும் வேத புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்க. இன்னைக்கு என்ன பேச போறேன்? பிலேயாம் தீர்க்கதரிசியா இல்லையா? பிலேயாம் தீர்க்கதரிசியா இல்லையாங்க? பிலேயாம் யார்? தீர்க்கதரிசியா இல்லையா? பிலேயாம் தீர்க்கதரிசியா இல்லையா? ஏன் இந்த கேள்வி கேட்கிறேன்? கவனமா கேளுங்க. யோசுவா 13:22 போட்டிருக்குது, பிலேயாம் என்னும் குறி சொல்லுகிறவனை வெட்டி போட்டார்கள். பிலேயாம் என்னும் குறி சொல்லுகிறவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. விளங்கிச்சா? யாரு? பிலேயாம் என்பவன் குறி சொல்றவன் போட்டிருக்கு. குறி சொல்லுகிறவனை வெட்டி போட்டார்கள் அப்படின்னு போட்டிருக்கு. ஆனா பேதுரு என்ன சொல்றாரு? 2 பேதுரு 2:15 பேதுரு என்ன சொல்றார்? 2 பேதுரு 2:15 பிலேயாம் என்ற தீர்க்கதரிசின்னு சொல்றார் புதிய ஏற்பாடுல. அப்ப நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், சரி பரலோகத்துல பேதுரு கிட்ட போய் கேட்க போறேன் நானு அப்படின்னு சொன்னா, நீ ஏன் பேதுரு கிட்ட போய் கேட்கிற? வேதத்துல இருக்குது தீர்க்கதரிசின்னு சொன்னா, பேதுரு சொன்னால ஏன் சொன்னான்னு நான் உனக்கு சொல்லித்தரேன்னு சொல்லி ஆண்டவர் எனக்கு சொல்லி கொடுத்தார். என்ன சொல்லி கொடுத்தார்? எண்ணாகம புஸ்தகத்துல 24ஆம் அதிகாரத்துல 17ஆம் வசனம். எண்ணாகமம் 24:17 பிலேயாம் யாருன்னு சொல்லி ஏன் தீர்க்கதரிசின்னு சொன்னார்னு அங்க போட்டிருக்குது. யாக்கோபிலே ஒரு நட்சத்திரம் உதிக்கும் என்று சொல்லி பிலேயாம் தீர்க்க தரிசனம் சொன்னான். மேசியா வருகிறதை பற்றி என்ன சொன்னான்? தீர்க்க தரிசனம் சொன்னான். அப்போ குறி சொல்லுகிறவனையும் கர்த்தர் பயன்படுத்துவார். நீங்க ஆண்டவரை விட்டு ரொம்ப தூரம் போயிட்டீங்களா? ஆண்டவர் கூட இருக்கிறீங்களா? இல்லையா? ஆண்டவர் உங்களை என்ன செய்வார்? பயன்படுத்துவார். கர்த்தர் எல்லாரையும் பயன்படுத்துகிற தேவன், எல்லாரையும் பயன்படுத்துகிற தேவன் இருக்குது. எண்ணாகமம் 24:17 படிங்க. அவரை காண்பேன் இப்பொழுது அல்ல. பிலேயாம் தீர்க்கதரிசின்னு சொல்லி வசனத்துக்கு சொல்லிட்டு இருக்கிறேன். இப்பொழுது அல்ல, அவரை தரிசிப்பேன். சமீபமாய் அல்ல. ஒரு நட்சத்திரம் யாக்கோபிலிருந்து உதிக்கும். இதை யாருங்க சொல்றது? பிலேயாம் என்ற குறி சொல்றவன் சொல்றான். ஒரு நட்சத்திரம் யாக்கோபிலிருந்து உதிக்கும், செங்கோல் இஸ்ரேலிலிருந்து எழும்பும், மோவாபின் எல்லைகளை நொறுக்கி சேத் புத்திரர் எல்லாரையும் நிர்மூலமாக்கும். அதுக்கு ஒரு வசனம் தள்ளி இருக்குது, யாக்கோபிலிருந்தும் தோன்றும் ஒருவர் ஆளுகை செய்வார். 19ஆம் வசனத்துல போட்டிருக்குது. இது சொல்றது யாரு? பிலேயாம் என்னும் குறி சொல்லுகிறவன். குறி சொல்றவன் யாரா மாறி போயிட்டான்? தீர்க்கதரிசியா மாறி போயிட்டான். ஆனா குறி சொல்றவனையும் கர்த்தர் என்ன செய்வார்? தீர்க்கதரிசியா மாத்துவார். உங்களுக்கு வேணும்னா உதாரணம் வேணுமா? ஏசாயா 45 என் தாசனாகிய கோரேசுன்னு போட்டிருக்கு. கோரேஸ் யாரு? ஈரான் தேசத்துல இருந்த ஒருத்தன். கோரேஸ் யாரு? ஈரான் தேசத்துல இருந்த ஒருத்தன். பெர்சியா, அன்னைக்கு இருந்த ஊருக்கு பேர் பெர்சியா. பெர்சியாவுடைய ஊர் பேரை மாத்திட்டாங்க, இன்னைக்கு ஈரான்னு மாத்திட்டாங்க. அப்போ என் தாசனாகிய கோரேஸ் அப்படின்னு சொல்லி அங்க ஏசாயா 45 போட்டிருக்குது. அதனால அதையும் வச்சு இன்னைக்கு என்ன சொல்றாங்க? அமெரிக்கால இருக்கிறவங்க ஏசாயா 45 வர்றதுனால இங்க அமெரிக்கால 45th பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் சொல்றாங்க. 45வது பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் என் தாசனாகிய கோரேஸ்னு கர்த்தர் ஒரு புறஜாதியான சொன்னாரு. அத போல டொனால்ட் ட்ரம்ப்பை என் தாசனாகிய டொனால்ட் ட்ரம்ப்னு அவரை இன்றைக்கு அமெரிக்காவுக்கு பிரசிடென்டாக கர்த்தர் அபிஷேகம் பண்ணி இருக்கிறார் சொன்னாங்க. சரி, இப்ப கவனிங்க என்ன நடந்ததுன்னு. இஸ்ரேல் ஜனங்க வனாந்திரத்துல ஒவ்வொரு ஊரையா ஜெயிச்சுக்கிட்டே போறாங்க. ஒவ்வொரு ஊரையா ஜெயிச்சு சுதந்திரித்துக்கிட்டே போறாங்க. ஜெயிச்சதுல இஸ்ரேல் ஜனங்க கானான் தேசத்துல முதல்ல சுதந்திரித்த ஊர் எது சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப நீங்க பேசுன எனக்கு கேட்காது, ஆனாலும்
முதல்ல சுதந்திரித்த ஊர் இது. ஃபர்ஸ்ட் சுதந்திரித்த கானான் தேசத்துல உள்ள ஊர் எரிகோ. எரிகோல என்ன செஞ்சாங்க? கொம்புகளினால் உண்டான எக்காலத்தை ஊதுனாங்க. எரிகோ முதல்ல என்ன செய்தது? கீழே விழுந்தது. யோர்தானை கடக்கிறதுக்கு என்ன பண்ணாங்க? ஆசாரியர்கள் உடன்படிக்கை பெட்டியை எடுத்துக்கிட்டு அங்க போய் யோர்தான் நதியில காலை வச்ச உடனே செங்கடல் ரெண்டா பிளந்தது போல யோர்தான் நதி ரெண்டாய் பிளந்தது. உடன்படிக்கை பெட்டி இயேசு அடையாளமாய் இருக்கிறபடியால் ஆண்டவர் இயேசுவை நாம் சுமக்கிறவர்கள், அவருடைய பிரசன்னத்தை நாம் உடையவர்களாய் இருக்கிறபடியால் நாம் எந்த இடத்துல போனாலும், எந்த யோர்தானாய் இருந்தாலும், எந்த செங்கடலாய் இருந்தாலும் என்ன செய்யும்? ரெண்டாய் பிளக்கும். கர்த்தர் நமக்கு வழிவாசலை உண்டாக்குகிறவராய் இருக்கிறார். இந்த சம்பவத்தை குறித்து ஆரம்பம் எங்க இருக்குன்னா, எண்ணாகமம் 22:1 இருக்குது பாருங்க. இஸ்ரேல் ஜனங்க ஒவ்வொரு ஊரையா சுதந்திரித்துட்டு வரும்போது மோவாப் தேசத்துக்கு போறாங்க. அந்த இடத்துலதான் இந்த பீலேயாம்ன்றவன் வர்றான். ஏன் வந்தான்? படிங்க. எண்ணாகமம் 22:1 படிங்க. பின்பு இஸ்ரவேல் புத்திரர் பிரயாணம் பண்ணி எரிகோவின் கிட்ட இருக்கும் யோர்தானுக்கு இக்கரையிலே, எரிகோவுக்கு கிட்ட இருக்கும் யோர்தானுக்கு இக்கரையிலே மோவாபின் சமனான வெளிகளில் பாளையம் இறங்கினார்கள். இஸ்ரவேலர் எமோரியருக்கு செய்த யாவையும் சிப்போரின் குமாரனாகிய பாலாக் கண்டான். மோவாபின் ராஜாவாகிய பாலாக் கண்டான். இது இவங்க எமோரியரை எப்படி ஜெயிச்சாங்கன்னு பார்த்தாங்க. பார்த்த உடனே இவனுக்கு என்ன ஆயிப்போச்சு? பயமாயி போச்சு. 3ஆம் வசனத்துல போட்டிருக்குது, மோவாப் மிகவும் பயந்து இஸ்ரேல் புத்திரர் நிமித்தம் கலக்கம் அடைந்து. உங்களை பார்த்தா சத்துருவுக்கு கலக்கம். உங்களை பார்த்தா சத்துருவுக்கு என்னது? பயம். நீங்க பயப்படணுமா? சத்துரு பயப்படணுமா? சத்துருவுக்கு என்னது? கலக்கமும் பயமும் உண்டாயிற்று. மீதியானியரின் மூப்பரை நோக்கி, மாடு வெளியின் புல்லை மேய்கிறது போல, மாடு புல்ல சாப்பிடுறது போல இந்த இஸ்ரேல் ஜனங்க வந்து நம்மளை சாப்பிடுவாங்க அப்படிங்கிறான். யாரு? சத்துருக்கு அவ்வளவு பயம் இருக்குது இஸ்ரேல் ஜனங்களை பத்தி. மாடு புல்ல சாப்பிடுறதுல அதை போல வந்து சாப்பிட்டு போயிடுவாங்க இவங்க நம்மள அப்படின்னு. அப்படி அந்த பயத்துல என்ன பண்றான்? மோவாப் ராஜாவுக்கு பேரு பாலாக். அவன் என்ன சொல்றான்? 5ஆம் வசனம் படிங்க. இப்போ கர்த்தர் பீலேயாமின் வாயிலே வாக்கருளி 22:5 அவன் பேயோரின் குமாரனாகிய பீலேயாமை அழைத்து வரும்படி தன் சந்ததியாருடைய தேசத்தில் நதி அருகே உள்ள தான் சொந்த ஊருக்கு ஒரு ஆள் அனுப்புறான். அங்க போய் ஒரு ஜோசியக்காரன் இருக்கிறான், அவனை பிடிச்சி கூட்டிட்டு வான்னு. என் சந்ததியாருடைய தேசத்தில் நதி அருகே உள்ள பெத்தூருக்கு ஸ்தானாதிபதிகளை அனுப்பி எகிப்திலிருந்து ஒரு ஜனக்கூட்டம் வந்திருக்கிறது. எகிப்திலிருந்து ஒரு கூட்டமா வந்திருக்கிறாங்க ஒரு ஜனங்க. அவர்கள் பூமியின் விசாலத்தை மூடி எனக்கு எதிரே இறங்கி இருக்கிறார்கள். அவர்கள் எண்ணிலும் பலவான்கள். ஆகிலும் நீர் ஆசீர்வதிக்கிறவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன். குறி சொல்றவனை பார்த்து சொல்றான், நீர் ஆசீர்வதிக்கிறவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீர் சபிக்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்று அறிவேன். அதனால என்ன பண்ணு, எனக்காக வந்து அந்த ஜனத்தை கொஞ்சம் சாபம் போடு அப்படின்னா. அதனால இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய ஜனங்களே, உங்களுக்கு நல்ல செய்தி என்ன? யார் எந்த சாபம் போட்டாலும் உங்களுக்கு பலிக்காது. இப்போ அந்த பீலேயாம் என்ன பண்றான் பாருங்க. பீலேயாம் என்ன பண்ணான் தெரியுமா? ஃபர்ஸ்ட் வந்து கர்த்தர் போகக்கூடாதுன்னாரு. ஆனாலும் கர்த்தர்கிட்ட பர்மிஷன் வாங்கி கட்டாயப்படுத்தி நான் போறேன்னுட்டு போயிட்டான். குறி சொல்றவன் யாரை கேட்கறான்? கர்த்தரை கேட்கறான். பிசாச கேட்காம யாரை கேட்கறான்? கர்த்தரை கேட்கறான். இந்த குறி சொல்ற பீலேயாம் என்பவன் என்ன பண்றான்? மோவாபின் ராஜா பாலாக் கிட்ட என்ன சொல்றான்? 7 பலிபீடத்தை கெட்டு அங்க நான் பலி செலுத்துவேன். பலி எதுக்கு அடையாளம்? சிலுவையில் அறையப்பட்ட இயேசுக்கு அடையாளம். இன்னைக்கு இருக்கிற பெந்தகோஸ்த பாஸ்டருக்கு தெரியல எங்க இயேசு நமக்காக பலியானார் சொல்லி கர்த்தருடைய பந்தி வைக்கணும்னு. பெந்தகோஸ்த பாஸ்டருக்கு தெரியல, ஆனா யாருக்கு தெரியுது? பலி செலுத்தணும்னு
பீலேயாமுக்கு தெரியுது, குறி சொல்றவனுக்கு தெரியுது. அவன் என்ன பண்ணா, 23ஆம் அதிகாரத்துல பாலாக் கிட்ட சொல்லி பலி செலுத்தணும்னு சொல்லி சொன்னான். உடனே 14ஆம் வசனத்துல 7 பலிபீடத்தை கட்டி பலி செலுத்தினான். 22ஆம் அதிகாரத்துல 23ஆம் அதிகாரத்துல 14ஆம் வசனத்துல பலி செலுத்தினான். பலி செலுத்தினா யார் வந்தது? 15ஆம் வசனத்துல கர்த்தர் பீலேயாமை சந்தித்தார். கவனிக்கிறீங்களா? அதோ கேக்குறீங்களா? நான் சர்ச்சில்னா நேரா பார்த்து கவனிக்கிறீங்களா கேட்பேன். இப்ப கேக்குறீங்களா? கேக்குறீங்களா? கையில போன் வச்சிருக்கிறவங்கன்னா எஸ் எஸ்ன்னு போடுவீங்க. நான் ஜனங்களையும் பார்த்து பேச முடியல, எங்க கேமராவை பார்த்து கம்ப்யூட்டர் லேப்டாப் பார்த்து பேசிட்டு இருக்கேன். நீங்க அந்த பக்கம் இருக்கிறீங்க. இப்போ கர்த்தர் பீலேயாமை சந்தித்தார். சொல்லுங்க, கர்த்தர் பீலேயாமை சந்தித்தார். எப்ப சந்தித்தார்? பலி செலுத்தினான். பலி செலுத்தினான்னா என்ன அர்த்தம்? இன்னைக்கு நம்ம பலி செலுத்துறதுக்கு பதில் என்ன செய்யறோம்? கர்த்தருடைய பந்தி வைக்கிறோம். இப்ப கர்த்தருடைய பந்தி வைக்கல, இப்ப செய்தி பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறேன் நான். கர்த்தர் பீலேயாமை சந்தித்து அவன் வாயிலே வசனத்தை அருளி அப்படின்னு சொல்லி இப்ப சொல்றான் பாருங்க. பாலாக் பீலேயாம எது கூப்பிட்டான்? இஸ்ரேல் ஜனங்களை சாபம் போடுறதுக்கு கூப்பிட்டான். ஆனா இஸ்ரேல் ஜனங்களை கர்த்தர் என்ன சொன்னாரு? முதல்ல பீலேயாம் கிட்ட சொன்னாரு, போவாத, அந்த ஜனங்க யாரு? ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. யாரு? உங்களை தான் சொல்லிட்டு இருக்கிற. நீங்க யாரு? ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். சொல்லுங்க, I am blessed. சொல்லுங்க, I am blessed. நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். ஆமென். நான் ஆசீர்வாதமாய் இருக்கிறேன். ஹல்லேலூயா. ஏன்னா கர்த்தர் முதல்ல போவாதன்னு சொன்னாரு. இப்ப ஆண்டவர் என்ன பலி செலுத்தணும்னு மனசை மாத்திடுவாரா? பலியானதே ஆசீர்வதிக்கிறதுக்காக அவர் இப்படி மாத்திடுவார். அங்க போட்டிருக்கிறது பாருங்க, இதோ ஆசீர்வதிக்க கட்டளை பெற்றேன். என்னாகமம் 23:20. ஆசீர்வதிக்க கட்டளை பெற்றேன். அவர் என்ன செய்கிறார்? ஆசீர்வதிக்கிறார். அதை நான் திருப்ப கூடாது. ஆமென். I cannot reverse it. அவர் ஆசீர்வதிக்கிறவர். அதை நான் என்ன செய்ய முடியாது? அதை நான் திருப்ப முடியாது. தேவன் என்ன செய்கிறவர்? ஆசீர்வதிக்கிறவர். அவருடைய ஆசீர்வாதத்தை திருப்ப முடியுமா? எந்த மனுஷனாலும் திருப்ப முடியாது. ஆமென். ஹல்லேலூயா. உங்க மேல கர்த்தர் ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறார். எந்த குறி சொல்றவனும் அந்த ஆசீர்வாதத்தை என்ன செய்ய முடியாது? திருப்ப முடியாது. அது அடுத்த என்ன வார்த்தை போட்டிருக்குதாங்க? அவர் யாக்கோபிலே அக்கிரமத்தை காண்கிறதில்லை. ஆமென். சொல்லுங்க, அவர் யாக்கோபிலே அக்கிரமத்தை காண்கிறதில்லை. அப்படின்னு அர்த்தம் என்னங்க? யாக்கோபில அக்கிரமத்தை காண்றது இல்லைன்னா, உங்க மேல என் மேல அக்கிரமத்தை காண்றது இல்லைன்னா, நீங்களும் நானும் பிறக்கிறதுக்கு முன்னாலேயே நம்முடைய எல்லா பாவங்களும் நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாலே இயேசு சிலுவையில மரித்தது கடந்த காலம். நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாலேயே சிலுவையிலே நம்முடைய எல்லா பாவத்தையும் என்ன செய்து விட்டார்? நம்ம பிறந்ததுல இருந்து ஆண்டவர் இயேசுவை சந்திக்கிற நாள் வரைக்கும் உள்ள எல்லா பாவத்தையும் சிலுவையிலே இயேசு என்ன செய்து விட்டார்? சுமந்து விட்டார். ஆமா, அன்னைக்கு அவங்க படிச்சா என்னன்னு புரிஞ்சிருக்காது. என்னாகும் 23:21 யாக்கோபுல அக்கிரமத்தை காண்றது இல்லைன்னா, அப்ப ஆண்டவர் என்ன அக்கிரமக்காரா? இல்ல, அவர் பரிசுத்தம் உள்ள தேவன். அப்ப அக்கிரமத்தை காண்றது இல்லைன்னா, ஏன் அக்கிரமத்தை காண்றது இல்லைன்றதுக்கு யாத்திராகமே 29:39 இருக்குது. நானே சொல்லிடுறேன், நீங்க எடுத்து படிக்க வேண்டாம். நான் மடமட சொல்லிடுறேன். யாத்திராகமே 29:39 என்ன போட்டிருக்குன்னா, டெய்லி காலையில ஒரு ஆடு பலி செலுத்தணும், சாயங்காலம் ஒரு ஆடு என்ன செய்யணும்? ஆசரிப்பு கூடாரத்துல பலி அங்க நடந்துகிட்டு இருக்கும். அப்ப பலி நடந்துகிட்டு இருக்கிறதுனால என்ன நடக்குது? யாக்கோபிலே அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டு விடுகிறது. அப்போ யாக்கோபில அக்கிரமங்கள் என்ன செய்யப்பட்டு விடுகிறது? மன்னிக்கப்பட்டு விடுகிறது. அப்போ முதல் தடவை ஒரு பலி செலுத்தினா கர்த்தர் அவனை சந்தித்தார். அடுத்தது இவன் யாக்கோபு ஆசீர்வதிச்சிட்டான். மறுபடி பாலாக் என்ன சொல்றான்? ஏய், உன்னை சபிக்கிறது கூப்பிட்டா நீ ஆசீர்வதிக்கிற, நான் இன்னொரு இடத்துக்கு உன்னை கூட்டிட்டு போறேன், ஒருவேளை கர்த்தர் மனுஷன் மாத்திக்குவாரு, அங்க போய் சாபம் போடு அப்படின்னா.
அப்போ 24 என்னாகும் 24:1 போட்டிருக்குது, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று பீலேயாம் கண்டு முன் செய்தது போல செய்யாமல் வேற பக்கமா வனாந்தரம் பக்கமா பார்த்துக்கிட்டானா. இஸ்ரேல் ஜனங்களை பார்த்தா இஸ்ரேல் ஜனங்களை கர்த்தர் ஆசீர்வதிச்சிடுறாருன்னு இந்த குறிகாரம் பாருங்க எவ்வளவு மோசமானவன் பாருங்க. இஸ்ரேல் ஜனங்களை பார்த்தா அவர் யாக்கோபில அக்கிரமத்தை காண்கிறது இல்லைன்னு சொல்றாரு. இவன் என்ன பண்ணானா, இஸ்ரேல் ஜனங்களை பார்க்காம வேற பக்கம் திரும்பிக்கிட்டானா. என்ன நடந்தது? கர்த்தர் அவனை சந்தித்தார்னு பார்த்த முதல்ல. அதுக்கு முன்னாடி இது 3வது பலி செலுத்தினான். முதல் பலி செலுத்தினப்போ தேவன் அவனை சந்தித்தார்னு என்னாகும் 23:4 போட்டிருக்குது. என்னாகும் 23:15 கர்த்தர் அவனை சந்தித்தார் 2வது பலி செலுத்தினப்போ. 3வது பலி செலுத்தினப்போ தேவ ஆவி அவன் மேல் வந்தது. பாத்தீங்களா, குறி சொல்றவங்க கிட்ட தேவன் சந்திக்கிறார், கர்த்தர் சந்திக்கிறார். அடுத்தது யாரு? தேவனுடைய ஆவியானவர் அவனை சந்திக்கிறார்கள். அப்போ ஒவ்வொரு தடவை சந்திக்கும் போது யாக்கோபே அப்படின்னு தான் ஆரம்பிப்பார். இப்ப பாருங்க 24:5 யாக்கோபே உன் கூடாரங்கள் உன் வாசஸ்தலங்கள் எவ்வளவு அழகானவைகள். கர்த்தர் உங்களை அழகா பார்க்கிறார். ஏன் அழகா பார்க்கிறாரு? நம்ம பாவத்தெல்லாம் அவருடைய ரத்தத்தினால சுத்தமாக்கிட்டு நம்ம பரிசுத்தமா அழகா பார்க்கிறார். ஹல்லேலூயா. அவர்கள் பரவி போகிற ஆறுகளைப் போலவும் நதியோரத்தில் இருக்கிற தோட்டங்களைப் போலவும் கர்த்தர் நாட்டின சந்தன மரங்களைப் போலவும் தண்ணீர் அருகே உள்ள கேதுரு விருட்சங்களைப் போலவும் அவர்கள் இருக்கிறார்கள். இப்போ பீலேயாம் என்ன பண்ணாங்க கவனிங்க. முக்கியமான சம்பவத்தை சொல்லி இப்ப முடிக்க போறேன். முக்கியமான இது வரைக்கும் நான் சொன்னது இல்லை, கேளுங்க. உங்களுக்கு இது கவனிச்சிங்கன்னா தான் புரியலன்னா புரியாது. 3 தடவை பலி செலுத்தினான். முதல் தடவை தேவன் சந்தித்தார், 2வது தடவை கர்த்தர் சந்தித்தார், 3வது தடவை என்ன பண்ணாரு? ஆவியானவர் சந்திச்சார். இப்போ இப்படி நடந்துச்சு இல்ல. இந்த பீலேயாம் என்றவன் இந்த குறிகாரன் இருக்கிறானே, அவன் ரொம்ப 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 மோசமானவன், ரொம்ப கடுமையான மோசமானவன். அவன் என்ன பண்ணான்னுட்டு வெளிப்படுத்துற விசேஷம் 2:14 இருக்குது, படிங்க. அவன் என்ன பண்ணான்னுட்டு வெளிப்படுத்துற விசேஷம் 2வது அதிகாரம் 14ஆம் வசனத்துல இருக்கு பாருங்க, படிங்க. ஆகிலும் சில காரியங்களை குறித்து உன் பேரில் எனக்கு குறை உண்டு. விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிப்பதற்கும், கவனிங்க, 1 விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிக்கிறதற்கும் வேசித்தனம் பண்ணுகிறதற்கும் ஏதுவான இடரலை இஸ்ரவேல் புத்திரர் முன்பாக இஸ்ரேல் புத்திரருக்கு முன்பாக போடும்படிக்கு பாலாக் என்பவனுக்கு போதனை செஞ்சானா. யாரு? பீலேயாம் வந்து பார்த்தா ஆண்டவர் இவங்களை ஆசீர்வதிச்சுட்டே இருக்கிறாரு, இஸ்ரேல் ஜனங்களை பாவம் செய்ய வச்சிடலாம். ஹலோ, கவனிச்சிங்களா? பீலேயாம் என்ன செய்ய சொல்றான்? இஸ்ரேல் ஜனங்களை பாவம் செய்ய வச்சிடலான்னு சொல்லி வெளிப்படுத்துற விசேஷம் 2வது அதிகாரம் 14ஆம் வசனத்துல என்ன பாவம் செய்ய வச்சான்? விக்கிரகத்துக்கு படைச்சதை புசிக்க வச்சான், நம்பர் 1. 2வது மோவாப் தேசத்துல இருக்கிற பெண்களோட சேர்ந்து விபச்சாரம் வேசித்தனம் பண்ண வச்சான். அதை பத்தி வெளிப்படுத்துற விசேஷம் 2:14 இருக்குது. நான் எங்க இருக்குதுன்னு தேடி பார்த்தா எண்ணாகமத்துல 31ஆம் அதிகாரத்துல 16-17 மோசே சொல்றான். ஆனா பீலேயாம் இப்படி பண்ணினான்றதுக்கு ரெக்கார்டு பைபிள்ல இல்ல. ஆனா மோசே சொல்றான். மோசேக்கு தெரிஞ்சிருக்குது இந்த பீலேயாம் இந்த அக்கிரமத்தை பண்ணான்னு சொல்லி. யாருக்கு தெரிஞ்சது? மோசேக்கு தெரிஞ்சது. மோசே சொன்ன அதே வார்த்தையை வெளிப்படுத்துற விசேஷம் 2:14 இயேசு சொல்றாருங்க. என்னாகும் 31:16-17 இருக்கு பாருங்க. பேயோரின் சங்கதியிலே பீலேயாம் ஆலோசனை கொடுத்தான். கவனிச்சிங்களா? என்ன ஆலோசனை கொடுத்தான்? இஸ்ரேல் ஜனங்களை பாவம் செய்ய வை, அங்க இருக்கிற பொண்ணுங்களை வேஸ்தானம் பண்ண வையின்னு. ஆனா எங்க அந்த ஆலோசனையை கொடுத்தான்றது பைபிள்ல இல்ல. ஆனா யாருக்கு தெரிஞ்சது? மோசேக்கு தெரிஞ்சது, எழுதி வச்சிருக்கிறார்.
இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தருக்கு விரோதமாய் துரோகம் பண்ண இஸ்ரேல் புத்திரர் கர்த்தருக்கு விரோதமாய் துரோகம் பண்ண காரணமாயிருந்த இவர்கள் தானே. அதனால் கர்த்தரின் சபையிலே வாதையும் நேரிட்டது. அதனால் கர்த்தருடைய சபையிலே என்ன உண்டாயிற்று? வாதை உண்டாயிற்று. இப்போ என்னாகமம் 25 அதிகாரத்துக்கு